உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இந்த 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி வருவதால் எது பிராக்டிக்கலா பார்ப்போம். மற்ற ஜோதிடத்துக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா, பிராக்டிக்கலா நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய அளவில் கிரகங்களுடைய நுகர்வை நாம் அறிதல் வேண்டும். எடுத்தோம் கழுத்தோம் என்றெல்லாம் கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதுவும் கொடுக்காது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை, இதன் வாயிலாகத்தான் கிரகங்கள் பிரதிபலிக்கிறது என்பதை நான் அறிகிறேன். மாறாத விதி, மாறும் விதி, மாற்றப்படும் விதி என்று நம் மதியை இயக்கக்கூடிய அந்த கதியாகிய சூரியன் தான் கதி லக்கணம். நம் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதோ அதன் மாதிரிதான் நம்முடைய எதிர்காலங்கள் அமைகிறது. அந்த கிரகங்கள் நம்மளை வழிநடத்தி செல்கின்றன. எல்லாருமே ஜாதகம் பார்க்குறோம். 100% மனிதர்கள் ஜாதகம் பார்க்கறது இல்லையே. அப்ப யாருக்கு ஜாதகம் அவசியம்? நம்மளுடைய மதி, புத்தி, சிந்தனை, செயல் இது தடுமாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சந்திக்கும் பொழுது, ஆகா நான் நஷ்டமாயிட்டேன், லாஸ் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் யோசிக்கல, நான் கொஞ்சம் கவனிச்சிருந்தேன்னா, கொஞ்சம் இன்டெப்தா, ஏன்னா பச்சை கலர் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கீங்க. பட் இந்த 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய சிந்தை, புத்தி, அறிவு. அந்த இடத்திற்கு வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த பாருங்க, எடுக்கும் முடிவை சரிபாருங்கள். இதுதாங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போய் சேருகிறதோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஏன், நாம தான் வருமுன் காப்போங்கிற மாதிரி கிரகம் கண்டிப்பா மழை பெய்ய தான் செய்யுது. அந்த மழைக்கு ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்றது. என்னுடைய வீடியோலாம் அப்படிதான் இருக்கும். இனியவை 40 போய் பாருங்க. விருச்சிக ராசி எத்தனை பேர் பார்த்துறீங்க லாக்டவுன் அப்போ. ஆக இந்த யூடியூப்ல நாம் சில காலங்கள் வெளியில வராம இருந்ததனுடைய காரணம் என்னன்னா, வேலை பளு காரணமாக நாம வாரமான ஏதோ ஒரு விஷயங்களை நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்ப ரொம்ப கேப் விட்டதுனால தெரியல. புதுசா ஒரு 10,000 வாடிக்கையாளர்கள் உள்ள வந்திருப்பீங்க. நீங்கெல்லாம் உங்களை நான் எப்படி வழி நடத்திருக்கேன், விருச்சிக லக்கணமாக இருக்கட்டும், விருச்சிக ராசியாக இருக்கட்டும், உங்களுக்காக ஒரு 30க்கு மேற்பட்ட வீடியோ செஞ்சு வச்சிருக்கேன். அது தேவைப்படுறவங்க என்னுடைய செல்போன் நம்பர் 9842208655 இந்த நம்பருக்கு சென்ட் மீ பிடிஎஃப் அல்லது பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்லாம் பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க போயிடுவாங்க. தெரியாதவங்க இருக்காங்கல்ல, இது கிராமங்கள்லாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் ராசியை மட்டும் எடுத்து தனியாக கொடு, நான் வச்சுக்கிறேன். வாட்ஸ்அப்பில் டச் பண்ணால் நான் பார்க்கணும். ராசியின் குணங்கள், விருச்சிக ராசி செய்யக்கூடாதவை, வெற்றியின் காரணங்கள், வெற்றிக்கான காரணம், தோல்விக்குண்டான காரணம், அறிதல், புரிதல், தெரிதல், பெஸ்ட் 5 டிப்ஸ், இப்படிலாம் நிறைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்க. ரைட், இப்போ வாங்க, இப்போதான் நிகழ்ச்சிக்குள்ளாரே போகிறோம். சனிப்பெயர்ச்சி ஒரு திருக்கணிதத்திலேயே கொஞ்சம் நாள் டிஃப்ரெண்ட்லாம் இருக்கு. ஒரு பஞ்சாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 13/4/2025. இன்னொன்று மார்ச் மாதம் எண்டில் சொல்லுது. எது எப்படியோ ஒரு 10-15 நாளில் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம், புத்திரம், புத்தி, இந்த மாதிரி சில முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும், அனுஷ நட்சத்திரமாக இருக்கட்டும், கேட்டை நட்சத்திரமாக இருக்கட்டும், புதன் திசை, சுக்கிர திசை, இது போன்ற திசாக்கள் நடக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான சலனமும் ஏற்படாது. அவர்கள் திசா புத்தி அவங்களை டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுனால இந்த புத்தி தடுமாற்றங்கள்லாம் வராது. ராசிக்கு 5இல் சனி. எடுக்கும் முடிவை சரிபாருங்கள். எந்த முடிவுகள் நீங்கள் எடுத்தாலும் பள்ளி மாணவ மாணவிகள் அதிலிருந்து ஆரம்பிப்போம். நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு எடுக்கிறீங்க. நீங்க எனக்கு சென்மி, அதாவது நீங்க 10th +2 தேறியவர்கள் என்ன படிக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறத இலவசமாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உங்க லக்கணத்தை வைத்து அதை தீர்மானிக்கணும். அது என்னுடைய வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டீங்கன்னா 2 பக்க ஜாதகம், ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு. பிள்ளைகளை நல்ல விதமாக வருங்காலத்துல அவர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிப்பு, நினைச்ச கல்வி
கிடைக்காது, கிடைச்ச கல்வி பிடிக்காது, ரெண்டும் இல்லாமல் வேறு ஒன்றில் வேலை பார்ப்பார்கள். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தயவுசெய்து நீங்கள் அதற்கு என்ன காரணம், ராகு கேது போன்ற தசா காலங்கள் உங்கள் லக்னத்திலேயோ 2ஆம் இடத்திலேயோ ராகு கேதுக்கள் இருந்தாலும் இது போன்ற நிலைகள் ஏற்படுவதை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். சரிங்களா? எனக்கே 2ல் ராகு. அப்போ நான் படித்த படிப்பு வேற, கிடைச்ச வேலை வேற, செய்த தொழில் வேற, இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வேற. ஆக இது மாதிரி 4 விதமாக போறதை முன்கூட்டியே எடுக்க முடிவை சரிபார்த்தால் என்ன படிக்கலாம். படித்து முடித்த பிறகு நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது இன்னொரு டிகிரி படிக்கலாமா, அல்லது இது போதுமா, மாஸ்டர்ஸ் பண்ணலாமா, ஓவர்சீஸ் போகலாமா. ஆக அங்கேயே வந்துட்டு ஏன்னா ஜலராசிங்கிறதுனால வெளிநாட்டில் வேலைகளுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக அந்த மாதிரி போகலாமாங்கிறத தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரங்களை பார்த்து விட்டு பிறகு முயற்சி பண்ணுங்கள். 5ஆம் இடம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய சுயமாய். ஏன்னா நீங்கள் விருச்சிக ராசி எப்படியுமே அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டீங்க. நீங்கள் எப்போதுமே உங்களுக்குன்னு சில சிலபஸை வகுத்து வச்சுருப்பீங்க. அது உங்கள் மனசு, உள் மனசு சரின்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. சரின்றுச்சுன்னா யார் சொன்னாலும் பின்வாங்க மாட்டீங்க, முன்னோக்கி போயிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய பரம ரகசியம். ஆக நான் என்ன சொல்கிறேன், வல்லவனுக்கும் வழுக்கும் பாறை. 5ல் சனி இருந்து நான் அசால்ட்டாக விட்டேங்க, கொஞ்சம் கவனிக்கலைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஆக வரும் 2.5 ஆண்டுகள் நாம் எந்த முடிவு எடுத்தாலும் நன்கு தீர்க்கமாக எடுக்கும் முடிவை சரிபாருங்கள்னு சொல்கிறது அதுக்கு தான். ஆக இந்த பட்டதாரிகள் படிப்பு முடிந்தவுடன் வேலைக்கு செல்லும் பொழுது அவர்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ, மேக்சிமம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலைகள் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு பையன் அதை பார்த்தேன். இதில் யூஎஸ்ல பிறந்த பையன், 20 வயசு. பட் நான் அவருக்கு நினைக்கிறேன் விருச்சிக ராசி, பட் இவர் நல்ல சயின்டிஸ்டாக வரலாம். அப்துல் கலாம்லாம் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த பையன் நல்லா, இன்னைக்கு வேற இந்த பையனுக்கு பிறந்த நாள், 20வது பிறந்த நாள். நான் அவங்க பேரண்ட்கிட்ட சொல்லும் பொழுது, இந்த பையனை நீங்கள் விட்டுறாதீங்க, இவனுக்கு நான் 3 பார்ட்டு வீடியோ பண்ணி தரேன், அதே நேரத்தில் இந்த பையனை நல்ல சயின்டிஸ்டாக்குங்க. ஐயா அவர் பயாலஜி தான் எடுத்திருக்கிறாரு, சயின்டிஸ்டாக தான் ஆகணும்னு நினைக்கிறாரு. எனக்கு எப்படி இருக்கும்? ஆகா, அந்த மாதிரி வரக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விருச்சிகம் என்பது ஆழமான ராசி. உங்களிடம் ஆழ்ந்து கிடைக்கிறது திறமைகள், அதை நீங்கள் அற்புதமாக வெளிப்படுத்தலாம். நீங்கள் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக வரலாம். ஜாதகத்துல ராசியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்னன்னு பாருங்க. நெகட்டிவ் சொல்ற இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கும். என்ன மாதிரி பாசிட்டிவ் சொல்லக்கூடிய இடங்கள் செலக்டட் பீப்புள்ஸ் தான் என்கிட்ட வர முடியும். புரியுதுங்களா? ஆக பட்டதாரிகள் கிடைத்த வேலைக்கு சென்று விடுங்கள். எந்த வேலை என்று ஆய்வு செய்யாதீர்கள். அதே நேரத்தில் முடிவுகளை பற்றி எடுக்கும் முடிவை சரிபாருங்கள்ங்கிற நிகழ்ச்சியில் 2 விதம் இருக்கு. இந்த வேலை இப்போ வந்திருக்கு, இதை நான் போகவா வேண்டாமா, தசாபுத்தி அந்தரம் தான் சொல்லும், இது போயிருங்க அல்லது போகாதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல இடத்துல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 4-5 வருஷமா வெளிநாடு, உள்நாடு, வெளிமாநிலம், எனி1 ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வரக்கூடிய 2.5 இயர்ஸில் அந்த இடத்த விட்டு வேற இடம் மாறணுங்கிற முடிவு தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது. ஏன், 5ல் சனி புத்தி கெட்டுப்போன சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக என்ன செய்யறீங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு, கண்டினியூ. அதே மாதிரி வேலை பார்த்து விட்டு நம்மளுடைய பாண்டிச்சேரி, பேர் சொல்லக்கூடாது, வெளிநாட்டிலேருந்து கென்யாவிலேருந்து வந்தா, ஆமாம், புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். இங்கே தான் நேமெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு போனார். அந்த பெயர் வைக்கும் பொழுது, அதாவது அந்த நிறுவனத்தை துவக்கும் பொழுது அது அவருக்கு உரிய தொழில் ஒன்று, அதற்காகவே அவர் படித்திருக்கிறார். அந்த நிலையில நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறார். எபோவ் 40 வயதை கடந்தவர். அவருக்கு டோட்டலா இந்த ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸாக வருவீங்க அப்படின்னு அவரை அனுப்பி விடுறோம். அந்த லிஃப்ட், ஆழமான ராசி, லிஃப்டில் இவர் எல்லாமே தெரியும். பாருங்க, காரகத்துவமும் நம்ம ராசியும் அவர் செய்கிற தொழிலும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை. அது மாதிரி புதிய தெரியாத தொழிலை ஈடுபடுவதை தவிர்ப்பதற்கு இந்த உதாரணம். என்னன்னே தெரியாது, பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தர் நண்பர் கூப்பிட்றாரு, 5ல் சனி, அவர் சொன்னதை நம்பி போய் பணத்தை கொண்டு போட்டு
₹1,00,00,000 போட்டு 1 கோடி எடுக்கணும்னா இன்னொரு 40 லட்சம் போடும்பாரு. வருஷம் 2 வருஷம் ஆகிப்படும். ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தா எடுத்த முடிவை நீங்கள் சரி பார்க்காம விட்டீங்கன்னு இருப்பாங்க. தசாபத்தியம் கெட்டு நாம் எடுக்கும் முடிவும் கெட்டால் என்ன ஆகும்? தெரியாத தொழிலில் ஈடுபடாதீர்கள். அடுத்தது, ஆல்ரெடி பிஸ்னஸ் கோயிங் ஆன், நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலை வந்து நம்ம தேவையில்லாமல் அதை இன்னொரு தொழில் இதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பேராசைன்னு இருக்கலாம், அல்லது 10 லைன் இருக்கலாம். 10 சார், குடும்பம் பெருசு, அதை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொன்று ஆரம்பிக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி இதையெல்லாம் பார்க்காமல் மாறாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துக்கு வருவார். ஆக இந்த மாதிரி நேரங்களில் திருமணம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் ஏதோ ஏனோதான், நான் நிறைய நம்ம ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை சாமி, ஒரு 2000 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய ஃபீட்பேக்கு நிறைய பேர் திரும்ப இவர் தான் பார்த்தாருன்னு அனுப்பி விட்றாங்க. என் வயசுக்காரருக்கும் திருமண பொருத்தம் பார்த்த அனுபவம். ஆக உங்களுக்கு மேட்சிங் வந்து பார்க்குறீங்கன்னா ஏனோ தானோன்னு பார்க்குறதோ அல்லது திருமண பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணுறேங்கிறதோ அப்படி இருந்ததுன்னா, இந்த 5ஆம் இடத்தில் சனி எடுக்கும் முடிவை சரிபார்க்காமல் அவசரப்பட்டு நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லி நாளைக்கு மேரேஜில் பிரச்சனை, அன்னைக்கு போய் ஜாதகம் பார்த்தோம்னா இது பொருத்தம் யார் பார்த்ததுன்னு கேட்பாங்க. அந்த நிலைமைக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? ஆக எந்த முடிவை எடுத்தாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும், எந்த செயலை செய்தாலும் நீங்கள் தயவு செய்து ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமே ஆனாலும், ஒருவரிடம் பணத்தை கேட்க வேண்டுமே என்னாலும், ஒரு லோன் எடுக்கலாம் என்ற எண்ணம் வந்தாலும், உடனடியாக ஒரு பெண்ணை பார்த்தவுடன் ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதாக இருந்தாலும், நீங்கள் எடுக்கும் முடிவை தயவுசெய்து சரிபாருங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. முடிந்தால் பகிருங்கள். உங்களுடைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். வேறொன்றும், இந்த 80% ஜனனகால தசாபுத்திகள், ஒரு 20% தான் இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாமே. அதில் தசாபுத்திகள் வலிமையாக இருந்து விட்டால் இதெல்லாம் வேலை செய்யாது. இதெல்லாம் கடந்து போயிருங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி யார் பேசினாலும் அதை பார்க்காதீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய லக்கணமும் பூர்வ புண்ணியமும் பாக்கியாதிபதியும் வலிமையாக இருந்து விட்டால் எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் ஜோதிட சேவை அவர்களுக்கு தேவைப்படாது. அப்போ அவர்கள் ஜோதிடத்தை வந்து ஜோதிடம்னா ஹம்பக், இது வந்து ஒரு நமக்கு தேவையில்லாதுன்ட்டு போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஆழமான தீவிரத்தன்மையுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையுடைய எந்த மூட நம்பிக்கையும் நம்பாமல் அவநம்பிக்கை அற்றவராக உழைப்பால் உயரக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்களால் யாருடைய சப்போர்ட்லேயும் யாரையும் கையேந்து நிற்காத தன் சொந்த உழைப்பில் சம்பாதித்து தன்னுடைய வாரிசுகளுக்கு மிகப்பெரிய அளவில் சேர்த்து வைத்து செல்ல வேண்டும் என்ற அற்புதமான எண்ணமுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையுடைய ஒரு விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் எடுக்கும் முடிவை சரிபாருங்கள். இன்னொரு நியூ இயர் எல்லாருக்கும், அனைவருக்கும் புத்தாண்டு நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் புத்தாண்டு சிறப்பு செய்தியோட மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.